ஆண்ட போது இல்லை தலைக்கணம், மாண்ட போது இல்லை மடிக்கணம், அரசியலுக்கே ஒரு இலக்கணம், அதுதான் அப்பச்சி பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அப்படின்னு சொன்னா. அதனால்தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை என்ன சொன்னார், வாழ்த்தினார் தெரியுமா? சொத்து சுகம் நாடார், சொந்தம் தன்னை நாடார், பொன்னென்றும் நாடார், பொருள் நாடார், தான் பெற்ற அன்னையையும் நாடார், ஆசை தன்னை நாடார், நாடொன்றே நாடி தன் நலமொன்றும் நாடாத நாடாரை நாடென்றார்னு கவியரசர் கண்ணதாசன் அவர் காமராஜர் அவர்களை வாழ்த்தினார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்த தலைமுறை இந்த குட்டீஸ்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த காமராஜர் ஐயாவை பற்றி சில விஷயங்கள் தெரியணுமா வேண்டாமா? காமராஜர் இன்னைக்கு தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளின்னு சொல்லிட்டு அத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டி அழகு பார்த்தவர். ஒரு கோவில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு தேவாலயம் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் அந்த கோவிலுக்கு வரும் இறைவனுக்கே மகிழ்ச்சியின் பள்ளிக்கூடங்களை கட்டி அழகு பார்த்தவர் தான் நம்ம அப்பச்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர். இன்னைக்கு நாங்கள் மேடையில் இத்தனை பேர் இருக்கோம், அத்தனை பேருடைய பெயருக்கு பின்னாடியும் எம்எஸ்சி, எம்ஃபில், எம்காம் அப்படின்னு பட்டம் இருக்குன்னா அது பெருந்தலைவர் காமராஜரையா போட்ட பிச்சை அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. பெருந்தலைவர் காமராஜர்களுடைய ஆட்சி காலத்தை ஏன் பொற்கால ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் காமராஜருடைய ஆட்சியை கொண்டு வர முடியுதா அப்படின்னு எல்லாரும் கேட்காங்க. ஏன் அந்த ஆட்சியை பொற்கால ஆட்சின்னு சொல்றோம்? பெருந்தலைவர் அவர்கள் சிஎம்மா இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அவருடைய ஆஃபீஸ்க்கு, அவருடைய வீட்டுக்கு வந்து பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 150-200 பேர் வருவாங்களாம். ஆனால் 150 பேர் 200 பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் பொறுமையாக பார்த்துட்டு தான் போய் மனுஷன் தூங்குவாராம். பக்கத்தில் இருக்கிற பிஏ கேட்பாராம், ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்குல்ல, மீதி ஒரு 10-20 பேர் அடுத்த நாள் நாளைக்கு வந்து பார்க்க சொல்லிக்கிட்டா என்ன, எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கே பார்க்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அதனால தான் படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? எப்பா அவன் ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து என்னை பார்க்கணுன்ட்டு வந்திருப்பான், காசெல்லாம் செலவழித்து வந்திருப்பான், எப்படியாவது மதிய சாப்பாட்டுக்குள்ளே வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிட்றலான்னு நினச்சி வந்திருப்பான். நாளைக்கு இன்றைக்கி என்னை பார்க்காம போயிட்டான்னா நாளைக்கும் பஸ் காசு செலவழித்து என்னை வந்து பார்க்கணும், அந்த காசு மட்டும் அவன் சேமித்து வச்சுருந்தா வீட்டில் பிள்ளைங்களுக்கு காய்கறி பழம் வாங்கிட்டு போவாளாப்பா அப்படின்னு நினைத்த ஒரு பெருந்தலைவர். அதனால தான் கர்ம வீரர் காமராஜர் இன்னைக்கும் அவருடைய ஆட்சியை பொற்கால ஆட்சி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்குது, இன்னைக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்குது. ஆனால் அப்பமே நம்ம காமராஜர் அவர்கள் சிஎம்மாக இருந்தபோது கேரளாவில் சிஎம் நம்பூதிரி பாட்டிருக்கார். அப்போ ஃபோன் பண்ணி ஒரே ஒரு ஃபோன் காலில் தண்ணீர் அடுத்த நிமிஷம் வர வச்சாரு காமராஜர் ஐயா. என்ன சொன்னார் தெரியுமா? ஏப்பா ஓன்ட்ட நிறைய தண்ணி இருக்குது, அது தேவையில்லாமல் கடலில் போய் கலக்குது, என்கிட்ட நிலம் இருக்குது அது காஞ்சி போய் கிடக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுத்தா என்னையா குறைஞ்சி போயிட போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பெருந்தலைவர் போட்டதுனால அடுத்த நிமிஷம் தண்ணீர் திறந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இப்படி அவரை பற்றி பேசணும்னாலே நாங்கள் அத்தனை பேரும் மணிக்கணக்காக பேசுவோம். பெருந்தலைவர் காமராஜருடைய புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய கைகள் வந்து நீண்டு இருக்கும், அவர் போட்டிருக்க சட்டை பாருங்க தொலை நீண்டு இருக்கும், அவருடைய கைகள் நீண்டு இருக்கும். ஆனால் தவறான செயல்களுக்காக ஒருபோதும் அவருடைய கைகள் நீண்டதே இல்லை. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கார்.